என்ன உணர வெள்ளத்துல மூழ்கின வெள்ளலி மாதிரி வெறுத்து போய் உட்கார்ந்துருக்க. வெள்ளத்துல மூழ்கின வெள்ளலி மாதிரியா இருக்கான் ஓனரு. ஏன்டா அப்படி வாய்க்கு சம பேசுறீங்க? நீயாவது எனக்கு ஆறுதலா பேசுறியா? யோ அது இல்லையா, காட்டு வெள்ளத்துல மாட்டின காட்டெருமை மாதிரி இருக்க நீ. உன்னை எப்படியா வெள்ளலின்னு சொல்றாங்க? ஏன்டா காலையிலே ஓனரை கடுப்பேத்துறீங்க? அவன் எவ்வளவு அழகா காட்டு பன்னி மாதிரி இருக்கான், அவனை போய் காட்டெருமை கூட கம்பேர் பண்றீங்க? டேய், நானே சோத்துக்கு வழி இல்லாம சோகமா உட்காந்துருக்கேன், ஏன்டா அப்படி என்ன சோதிக்கிறீங்க? சோத்துக்கு வழி இல்லையா? என்னையா சொல்ற? இரியா, கண்டன் கம்பு போட்டிருக்கான், நாலு கதிரை கவிட்டு வந்து போறோம், பொங்கி தின்னு. பொங்கி திங்கணுமா? ஏன்டா என் பொழப்பு போச்சு, நான் புலம்பிட்டு இருக்கேன், உங்களுக்கு அவ்வளவு கிண்டலா இருக்கா? சரி உணர, உனக்கு யாரால பிரச்சனைன்னு சொல்லு, அவங்கள கொத்தியே கொண்டு போறேன். வேணாம் விடுங்கடா. அப்படிலாம் விட முடியாது. யாருன்னு சொல்லியா? யாருன்னு சொல்லியா? யாருன்னு சொல்லியா? யாருன்னு சொல்லியா? சொல்லியா சொல்லியா? யாரு யாருன்னு சொல்லியா? எல்லா பிரச்சனையும் உங்களால தான்டா. என்ன சோகத்தை நம்ம பக்கம் சுத்தி வர்றான்? உங்களால தான்டா பிரச்சனை, உங்களால மட்டும் தான்டா பிரச்சனை. நாங்க என்னையா பண்ணோம்? நீங்க ஒன்னும் பண்ணலடா, அதான் எனக்கு பிரச்சனையே. யோ புரியுற மாதிரி சொல்லியா? எங்களை மேட்சல்ல விட புழுப்பூச்சை தின்னுட்டு வந்து முட்டை போடுறேன்னு சொன்னீங்க, நம்பி விட்டேன். புழுப்பூச்சை தின்னுட்டு நீங்க தான் வந்தீங்களே தவிர முட்டை வரல. அடுத்து என் 1 ஏக்கர் நிலத்துல உள்ள வாழை தென்னன்னு மொத்தத்தையும் வித்துட்டு வந்து உங்களுக்கு தீனி போட்டேன், அப்பவும் நீங்க முட்டை விடல. கொத்தமல்லி கருவேப்பிலன்னு கொத்து கொத்தா வெட்டிட்டு போய் சந்தையில வித்துட்டு வந்து தீனி போட்டேன், அப்பவும் முட்டை விடல. அத உன் கொலையில வெட்டிட்டு வந்து போட்டுருக்கணும். எப்படியோ போட்டனா இல்லையா உனக்கு? சரி மேல சொல்லு. என் 1 ஏக்கர்ல உள்ள மொத்தத்தையும் வித்து கடைசியில அந்த 1 ஏக்கரையும் சேர்த்து வித்து உங்களுக்கு தீனி போட்டேன்டா. கடன் தான் வந்ததே தவிர அப்பவும் முட்டை வரல. கடன் தொல்லை தாங்காம காடு மேடெல்லாம் ஓடி ஒளிஞ்சு சூடு சொரணம் மான மரியாதை மொத்தத்தையும் வித்துட்டு வந்து தீனி போட்டேன்டா, அப்பவும் முட்டை வரல. யோ அதெல்லாம் வித்தா எப்படியா முட்டை வரும்? இல்லைன்னா மட்டும் முட்டையா விட்டு தள்ளிடுவீங்க. சரி உணர, இப்ப நாங்க என்னதான் பண்ணணும்? எப்பா நீங்க ஒன்றும் பண்ண வேணாண்டா, நீங்க ஒன்றும் பண்ண வேணாம், என்னை நிம்மதியாக விட்டீங்கன்னா அது போதும்டா. உங்களை வளர்த்து பெரிய பணக்காராவும் நான் நினைச்சேன் பாரு, ஒரு பண்ணக்காரனா கூட என்ன மாத்தலையடா, இப்படி பரதேசியா புலம்பு விட்டீங்களடா. நாங்க என்ன உணர பண்றது? டெய்லி முக்கிதான் பாக்குறோம், முட்டை வர மாட்டுது. அடப்போங்கடா, வயிறு முட்டை தின்னா மூச்சே விட முடியாது, முட்டை எங்க விட போறீங்க? எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா. என்ன உணர, நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, ஒருத்தன் ஜாலியா பாட்டு பாடிட்டு வரான். இருங்கடா கேட்டு பாக்குறேன். கேளியா கேளியா? தம்பி சொல்லுங்கண்ணே. என்னப்பா மார்கழி மாசம் மாங்காய் கிடைச்ச மாதிரி இவ்வளவு மகிழ்ச்சியா போறேன்? மாங்காய் இல்லைண்ணே, மாமரமே கிடைச்சிருச்சு. என்னப்பா சொல்ற? ஆமாண்ணே, சோத்துக்கே வழி இல்லாம சோக பாட்டு பாடிட்டு போயிட்டு இருந்தேன். அந்த வழியா நம்ம ஊர் எஜமானி அம்மா வந்தாங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. என் கஷ்டத்தை சொல்லி கதறினேன், உடனே கட்டா பணத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க. அதான் சந்தோஷமா இருக்கேன். பரவாயில்லப்பா, திண்ணையில கடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துதான் வாழ்வுங்கிற மாதிரி உனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு, போய் சந்தோஷமா இரு. சரிண்ணே, வரேன். ஐயோ ஓனர, அவன் சொன்னதை கேட்டியா? நம்ம கஷ்டத்தை சொன்னா எஜமானி அம்மா கட்டா பணம் தருவாங்களாம். நீயும் ட்ரை பண்ணி பாரியா? என்னடா உளறீங்க, எனக்கெல்லாம் எப்படா பணம் கொடுப்பாங்க? ஐயோ அவன் கஷ்டத்துக்கே ஒரு பைய பணம் கிடைச்சிருக்கு, உன் கஷ்டத்துக்குலாம் ஒரு சாக்கு பணம் கிடைக்கும். சரிடா, இப்ப நான் எஜமானி அம்மாவை எங்க போய் பாக்குறது? நீ எங்கேயும் போக வேணாம் ஓனர, நம்ம பண்ணைய தாண்டி தான் எஜமானி அம்மா 500 ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க தோட்டத்தை பார்க்க வருவாங்க. உன் கஷ்டத்தை சொல்லி காலில விழுந்துறியா? சரிடா, எல்லாத்தையும் இழந்துட்டேன், கடைசியா இதையும் பண்ணி பாத்துறேன் போ. ஐயோ ஓனரா, எஜமானி அம்மா வராங்க. எஜமானி அம்மாவா? ஐயோ எங்கயா சாக்கு தூக்கிட்டு போற? நீங்க தாடா சாக்கு ஃபுல்லா பணம் தருவாங்கன்னு சொன்னீங்க. ஏண்டா ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே சாக்கு தூக்கிட்டு கிளம்பிடுறியா? தூக்கி போட்டு போடா. ஐயோ கணக்கு பிள்ளை, சொல்லுங்கம்மா.
என்னையா வெயில் ஓவரா அடிக்குது? மன்னிச்சிருங்கம்மா, நாளைக்கு பேசி சரி பண்ணிடுறேன். சரி சரி, அந்த 500 ஏக்கர் வாழைத்தோப்பு என்னாச்சு? காட்டு யானை பூந்ததுல ஒரு 100 ஏக்கர் நாசமா போச்சுமா. விரட்டி அடிக்க வேண்டியதானே? விரட்டி அடிச்சதாலதாம்மா 100 ஏக்கர் வீணா போச்சு. சரி, அந்த 200 ஏக்கர் எலுமிச்சை மரத்தோப்பு என்னாச்சு? எறும்பு பூந்து ஆளுக்கு ஒரு எலுமிச்சை மரத்தை எடுத்துட்டு போயிடுச்சுமா. ஒரு 20 லட்ச ரூபா நஷ்டமா. ஒழுங்கா எருவு போடாம ஏமாத்திட்டு எறும்பு மேல படிய போடுற. மன்னிச்சிருங்கம்மா. அந்த 5 லட்சம் நெல்லு முட்டை என்ன ஆச்சு? அடிச்ச மேல முளைச்சு போச்சுமா. யோ, என்ன நஷ்ட கணக்காவே சொல்ற? இல்லங்கம்மா, எல்லா கணக்கும் அரசாங்கத்திட்ட காட்டி நஷ்டீடு வாங்கியாச்சுமா. சரியா? சரி, அங்க யார் படுத்து கிடக்குறது? வாங்கம்மா போய் பாப்போம். தம்பி, யாரப்பா நீ? எந்திரி. ஏன்பா இப்படி தரையில விழுந்து கிடக்குற? விழுந்து கிடக்கல எஜமானி, உங்க காலில் விழுந்து வணங்கினேன். எதுக்குயா? யாரையா நீ? ஏனுங்கம்மா, இவன் யாருன்னு தெரியலையா? நம்ம தெக்கி தெரு நடேசன் பேரன். 5 வருஷத்துக்கு முன்னாடி 4 கோழியை வாங்கி விட்டுவிட்டு உலகத்தையே வாங்க போறான்னு ஊர் ஃபுல்லாக கோழி அடிச்சானே, அந்த வயதான். அப்படியா? என்னப்பா உலகத்தை வாங்கிட்டியா? இல்லைம்மா, இருந்த 1 ஏக்கரையும் விற்றுவிட்டேன். என்னப்பா சொல்ற? ஆமாம் எஜமானி, 4 கோழியை வாங்கி விட்டு 4000 கோழியாக மாற்றிலான்னு கணக்கு பண்ணேன். 4 வருஷத்துக்கு மேலாச்சு, இன்னும் அந்த 4 கோழி தான் நிற்கிது. ஏன்பா போய் சொல்கிற? உன் பண்ணையில் தான் 40 கோழி பார்த்தனே. இல்லை கணக்கு பிள்ளை, மானம் போயிடக்கூடாதுன்னு நான் தான் 40 கோழியை வெளியிலேருந்து வாங்கி விட்டேன். இப்போ மட்டும் மானம் போகாமலா இருக்கு. சரிப்பா, இப்போ நான் என்ன பண்ணணும்? கோழியால் என் வாழ்க்கையே கொடை சாஞ்சு போச்சுமா. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கிடைக்கிற இலை தழையெல்லாம் பொறுக்கி தின்னே இப்படி என் உடம்பு இழைச்சி போச்சுமா. எஜமானி அம்மா, உங்கள் ராஜ பார்வை என் பக்கம் கொஞ்சம் திருப்பினீங்கன்னா நான் பொழைச்சிப்போம்மா. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு எஜமானி, ராஜ பார்வை என் பக்கம் திருப்பிடாதீங்க. விடு கணக்கு, பொழைச்சிட்டு போகிறோம். நீங்கள் சொன்னால் சரிதானுங்க. சரிப்பா, சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கு? சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லைம்மா, சமைக்கிற சட்டியை கூட விற்றுவிட்டேன். கோழிக்கு போகிறது கொஞ்சோண்டு புழுத்து போன அரிசி இருக்கு, அவ்வளோதாம்மா. சரி, அதையாவது போயிட்டு உடனே எடுத்துட்டு வா. இதோ உடனே எடுத்துட்டு வரமா. அரிசி எதுக்குங்கம்மா? நம்ம அரண்மனை தான் நிறைய கிடக்க. எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு கணக்கு. சரிங்கம்மா, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். எஜமானி அம்மா தான்டா கேட்டாங்க. பாவம், அவங்களும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்க போல. ஏண்டா 10 பஞ்சாயத்துக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு அவங்க கிட்ட பணம் இருக்கு, அவங்களுக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்றேன். அப்புறம் எதுக்குடா அரிசி கேட்டாங்க? யோ, உன்னை சோதனை பண்ணி பாக்குறாங்கயா. சோதனையா? அட போங்கடா, நானே வேதனையில இருக்கேன், என்ன ஏண்டா சோதனை போட போறாங்க? நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா 10 பைசா கூட கிடைக்காத பாத்துக்கோ. இப்ப என்ன தாண்டா பண்றது? ஓனரே, நீ ஒரு படி அரிசி கொடுத்தா உன்னை பெரிய பணக்காரன்னு நினைச்சுப்பாங்கயா. அப்போ அரைப்படி கொடுக்கவா? அது குறைப்படியா தெரியும். 1/4 படி பிச்சை போறன்னு நினைச்சுப்பாங்கயா. அப்போ எவ்வளவு தாண்டா கொடுக்கறது? இங்க வாயா, 4 அரிசி மட்டும் குடியா, அப்பதான் நீ கஷ்டத்துல இருக்கன்னு கட்டு கட்ட அள்ளி கொடுப்பாங்க. சரிடா. 1 2 3 4. பசியில தள்ளாடி போகணும் பார்த்தா பணம்னதும் பறந்து போறாயா. இந்தாங்க எஜமானி, அவ்வளவுதான் இருந்தது. 4 அரிசி எடுக்க தான் நாக்குதலோட இருந்தானோ. சரிப்பா, நான் வரேன். சரிங்க எஜமானி. என்னையா வெயிட்டா தூக்கிட்டு வரணும்னு பார்த்தா இப்படி வெறுங்கைய வீசிட்டு வர. என்ன ஓனர் ஒண்ணும் பேசாம போற? பாவண்டா ஓனரு, பணம் கிடைக்காம வருத்தத்துல போறான். விடியா ஓனரே, கார்த்திகை போய் மார்கழி வந்தா நீ மாசா வருவ. என்னடா இது பைய தொங்குது? தெரியல ஓனரே, காலையில இருந்து இங்கதான் தொங்குது. காலையில இருந்து தொங்குதா? என்னவா இருக்கும்? டேய், 4 500 நோட்டு இருக்குடா. உனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓனரே, ஜாலி பண்ணு. ஏதோ லெட்டர் வேற இருக்குடா. பிரிச்சு படியா. வணக்கம் தம்பி, இது உங்க எஜமானியின் அன்பு பரிசு. நீங்கள் கொடுத்த 4 அரிசிக்கு 4 500 ரூபாய் கொடுத்துள்ளேன், எடுத்துக்கொள்ளவும். நாம் எதை கொடுக்கிறோமோ அதுவே நமக்கு திரும்ப கிடைக்கும். இப்படிக்கு அன்புடன் எஜமானி. நாம் எதை கொடுக்கிறோமோ அதுவே நமக்கு திரும்ப கிடைக்கும். ஐயோ, மறுபடியும் ஐயோ, என்னையாச்சு? நான் மறுபடியும் ஏமாந்து போயிட்டேன்டா. உங்களால என் வாழ்க்கை மறுபடியும் போச்சுடா.
நாங்க என்னையா பண்ணோம்? இன்னுமாடா புரியல? 4 அரிசிக்கு 4 500 நோட்டுனா நான் ஒரு படி அரிசி கொடுத்திருந்தா ஒரு மூட்டை 500 கிடைச்சிருக்கா. போச்சுரா உங்களால எல்லாம் போச்சுரா. ஐயோ ஆத்தாடி, இத நம்ம யோசிக்கலையா? இனிமே இங்க இருந்தா நம்மள போட்டு தள்ளிடுவான், ஓடிட வேண்டியதான். உங்களால என் வாழ்க்கை போனப்ப கூட கவலைப்படலடா. கிடைச்ச கடைசி வாய்ப்பையும் இப்படி கெடுத்து விட்டுட்டீங்கடா. இதுக்கப்புறம் நீங்க பண்ணையில இருக்கவே கூடாதா? ஓனர் உக்கிரமாகிட்டான், ஓடுங்கடா.